எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த கொரியன் கிளாக் கிளிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹேர் பேண்ட், அக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுற வீடியோ தான். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ரேஸ் கோர்ஸில் ஸ்டால் போட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ என் கூட இருந்தவங்க இவங்க தான். ஆக்சுவலி வந்துட்டு இவங்க MBA படிக்கிறாங்க. எனக்கு 1 இயருக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து ரெசின் ஆர்ட் நம்ம கிளாஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து அதில் ஜாயின் பண்ணுவாங்க தான். ஸோ அப்போவுமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபீல்டில் இல்லைனாலும் எனக்கு கஸ்டமர் சப்போர்ட், அந்த கான்டாக்ட் எல்லாமே நல்லாவே இருந்தது. திருப்பி ரீஜாயின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பேசினாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நான் வரேன்னு சொன்னதும் இந்த மாதிரி வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருமே சேர்ந்து மெட்டீரியல் சோர்சிங்காக போயிருந்தோம். பாப்பா வந்து அன்றைக்கி தான் பார்த்தா, நான் அந்த பொண்ணை விட்டுட்டு வரவே இல்லை. ஏன்னா அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களாம் என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டர் டைப்பில் அப்படியே தான் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்பவே அலைஞ்சு தெரிஞ்சோம் மெட்டீரியலுக்காக. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஏரியாவுக்கு போய் நான் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினேங்கிறத சொல்கிறேன் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்திருக்கிறது கோயம்புத்தூர், இதுக்கடுத்து மதுரை, சென்னை எங்கே போகலான்னு மெட்டீரியல் சோர்சிங் எங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபீல்டு வந்து எனக்கு புதுசு தான். நான் ரெசின் ஆர்ட் மினியேச்சர் ஃப்ரேம் வந்து மறுபடியுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கொஞ்ச நாள், இந்த 1 மந்த் மட்டும் அதுக்கு டைம் எடுக்குது. பட் அதுக்கு நடுவில் நம்மளால் சும்மா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓகே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஏன்னா ஒரு சில பேர் இந்த காம்போ மாதிரி கேட்டாங்க, கிஃப்ட் ஹேம்பர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்பட்டதுனால தான் சரி ஓகே இதையும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அந்த DIY பெயிண்டிங் கிட்மே அப்படி தான். ஏன்னா அதுக்கு வந்துட்டு பிரிண்டிங் எந்த இதுவுமே தேவைப்படாது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா யார் வேணால் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். DIY பெயிண்டிங் கிட்டோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ரீசேல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கூட நம்மக்கிட்ட மொத்தமாக வாங்கிக்கலாம். நீங்கள் சம்மர் கேம்ப் பண்ணுறீங்க, அப்படி இல்லை பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும், எவ்வளோ பீஸ் வச்சு கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்க ஷாப்புக்கு தான். ஸோ நானுமே நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு டவுன் ஹாலில் தான் நிறைய ஷாப்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி ரெசின் ஆர்ட்க்கும் வந்துட்டு நிறைய இடத்துல ஏறி இறங்கிலாம் வாங்கியிருக்கேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போகிற செலவும் வர்ற செலவும் தான் கூட வரும். நம்ம ப்ராடக்டோட செலவை கம்பேர் பண்ணும்போது அது வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாக வந்துட்டு 1 or 2 டைம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரியர் பண்ணி வர சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம போகிற செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணும்போது ஹையாக தான் தெரியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கு அப்படி போனதுனால எனக்கு தெரில பெருசாக. ஆனால் இதுக்குன்னு தனியாக போகும்போது செலவுகள் ரொம்ப தான். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எந்த ஷாப்பு எல்லாமே கேட்பீங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லிட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா, இது சரவணா ஸ்டோருக்கு ஒரு முன்னாடி ஒரு கட் போகும், ஆப்போசிட்டில் ஒரு முன்னாடி கட் போகும். அந்த சைடு நிறையா ஷாப் இருக்குது. அதை தாண்டி அடுத்த கட்லேயும் நிறையா ஷாப் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்லேயும் என்ன ப்ரைஸ்ன்னு விசாரிக்கும் போது ஒரு ஷாப்பில் கூட இருக்குது, ஒரு ஷாப்பில் ஆவரேஜாக இருக்குது. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, கொரியன் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாங்கல்ல, அந்த ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ பார்த்து எது வந்துட்டு நம்ம கொரியன் ஐட்டம்ஸ், எது வந்துட்டு நம்ம இந்தியா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய கலெக்ஷனும் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் கிளிப் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் வந்துட்டு ஒரு சில எப்படி சொல்கிறது, ஜுவல் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வாங்கி போடுவேன். கிளிப்லலாம் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டேன். ஆனால் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருந்தது. இந்த பிஸ்னஸ் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுக்கடுத்து என்ன பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் வரும்னு தெரியல. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், முடி இருக்கிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா கிளிப்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் அவ்வளோ விரும்புவாங்க. எங்கள் வீட்டிலலாம் எப்படி சொல்கிறதுனா, என்கிட்டலாம் ஒன்றும் இருக்காது. பட் எங்கள் அண்ணிக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. 2 அண்ணியுமே பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் வச்சுருப்பாங்க கலர்ஃபுல்லாக. ஸோ நிறைய பேர் ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு அழிவு இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது இந்த கிளிப் அந்த பிஸ்னஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கும். இப்போ தான் ட்ரெண்டிங்கில் அந்த கொரியன் சொல்லிட்டு வரதுனால அந்த கொரியன் ஹேர் கிளிப்னே சொல்லிட்டு நிறையா பிஸ்னஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. ஒரு சில பேர் 500லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா போதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு ஆவரேஜாக ஒரு 3000 நீங்கள் போட்டு பண்ணாலுமே நல்லா. என்கிட்ட நான் வாங்கி 1 வீக் ஆகுது. என்கிட்ட வந்து கேட்க வரவங்களாம் ஹோல்சேலாக ப்ராடக்ட் கொடுப்பீங்களா? அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரீட்டெயிலாக கேட்குறவங்களோட ஹோல்சேலாக கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்குக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறையா போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்லாவுமே சேல்ஸ் ஆகுது. ஆனால் போகுமா என்னன்னு சொல்லிட்டு டவுட்டில் இருக்கவங்க தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப வந்துட்டு வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா கலெக்ஷன்லேயும் ஒரு மாடல் எடுத்து வச்சுட்டு அது போச்சுன்னா அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா கையில் இருக்கிறது மொத்தமாக சில பேர் 5000 10,000 போடுறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது நிறையா போட்டால் தெரியாது. ஜஸ்ட் இப்போ தான் அது இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் 1500 to 2000 ஓகே. நான் வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் ஐட்டம்ஸும் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். இங்கே அவ்வளோவா மாடல்ஸ் இல்லை. எனக்கு அந்த கார் அந்த மாதிரி தான் கிடச்சிது. என்னன்னா நான் வந்து ஹேம்பராக தான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளோட வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேம்பராக கொடுக்கும்போது ஒரு கீ செயின், அதுக்கப்புறம் இயரிங்கு, பிரேஸ்லெட் இந்த மாதிரி வந்து ஒரு செட்டாக ஒரு காம்போவாக கொடுக்கணுங்கிறது தான் ஒரு இது.
ஸோ அதுக்காக தான் கலர்ஃபுல்லாக பார்த்து வந்து ஒரே ஷாப்பில் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஷாப் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷாப்பை பார்த்துட்டு போனேன். முதல்ல ஒரு பார்த்த ஷாப்பில் ரெண்டு பொருள் தான் கேட்டேன். விலை காஸ்ட்லியாக இருந்தது, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதெல்லாம் விற்றா கூட போகுமான்னு தெரில. ஆனால் சில பேர் வந்து வாங்கி விற்கிறாங்க. என்னென்னா ஒரு சில பேர் யோசிப்போம், என்னடா 99 சொல்கிறாங்க, 120 சொல்கிறாங்க, இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறாங்க 10 ரூபா பொருள் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் வாங்கும்போது தான் தெரியுது அதோட பொருளோட வேல்யூவே அவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் கிளிப்பு வந்துட்டு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஒரு சில கிளிப்ஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேணும்னா அதுக்கான காஸ்ட் வந்து கொடுத்து தான் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின், அதுக்கப்புறம் வந்துட்டு டெடி பியர் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹேம்பரில் சும்மா சாஃப்ட் ஐஸ் அதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். இங்கே கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கூட மோஸ்ட்லி கூட இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா பையரோட மைண்ட் செட்லேருந்து யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வாங்குற ப்ரைஸே கீ செயினுக்கு 150 200 வாங்கிட்டு அதை போய் நம்ம எப்படி 300 இல்லை 250 கொடுக்க முடியும்? ஏன்னா வந்துட்டு எல்லாருமே 100னாலே ஒரு சில பேர் இப்போ கீ செயினுக்கு 100 கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. 200 300 வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆவரேஜாக தான் நம்ம வந்து ரேட் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருளை வாங்கி ஒரு பொருள் விற்கிறதுக்காக எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணி அதுலேருந்து 5 ரூபா 10 ரூபா லாபம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது நிஜமாவே சொல்கிறேன். அது அந்த இடத்துல வந்து நம்ம பார்கெயின் பண்ணாமல் வாங்கிட்டு போகிறதா நல்லது. வந்து கரெக்டான ப்ரைஸிங் இருக்கும். இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த பொருளோட வேல்யூ வந்து அந்த டைமில் எப்படி டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் இருக்கும். எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க அவங்களோட ஃபேமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்குமே வைப்பாங்க. இப்போ ஆவரேஜாக ஒரு பேஜில் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது, இன்னும் நல்லா போகிற பேஜில் ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா நல்லா போகிற பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டு அந்த இடத்துல வரும்போது கூட இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரைஸிங் வந்துட்டு வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் பார்த்தேன். இங்கே வந்து ஆவரேஜாக இருந்தது ப்ரைஸ், ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் என்னென்னா இது நல்லாவே தெரியுது இதெல்லாம் வந்து இந்தியா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு இந்தியா ப்ராடக்ட்டை கொரியன் ப்ராடக்ட்னு சொல்லி விற்க முடியாது. ஒரு சில ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியே கொடுக்குறாங்க, இது இந்தியா ப்ராடக்ட், இது கொரியன் ப்ராடக்ட், உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது நமக்கே தெரியுது. ஆனால் ஆன்லைனில் வாங்கும்போது பார்க்குறதுக்கு இப்போ நான் காட்டுறது ஒரு சில ப்ராடக்ட் உங்களுக்கு இந்தியன் ப்ராடக்ட் கொரியன் ப்ராடக்ட் மாதிரி தெரியும். போத் இந்தியன் ஆர் கொரியனுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பெருசாகணும் தெரியல. குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னென்னா அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கொரியன் ப்ராடக்ட் வந்து அந்த கலர் அந்த ஷேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்தட்டிக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து மாடியில் ஏறி இறங்கி எக்கச்சக்கமான ஷாப். இது வந்து 4வது ஷாப்னு நினைக்கிறேன். 4 ஷாப் ஏறி இறங்கியாச்சு. அப்புறம் இன்னொரு ஷாப் போனோம், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இது ரீட்டைல் ஷாப்பான்னு தெரில, ஹோல்சேல் ஷாப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பாக்ஸோட பீஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ரீட்டெயிலாக கொடுக்குறோன்னா அந்த பீஸ்க்கான ரேட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து 400 சம்திங் 480 என்னமோ சொன்னாங்க. என்னடா அது இவ்வளோ விலையாக இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததோட கையோட அப்படியே வெளில எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹைபிஸ்கஸ் கிளிப்பு, அப்புறம் இந்த கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கிறது, தென் டெய்ஸி கிளிப்பு, இந்த மாதிரி பாக்ஸ் கிளிப்பு அதெல்லாம் நல்லா இருந்தது. அது போக ரெயின்போ கலர்ஸும் ஷேடு வர மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் தான் 400 சம்திங் சொன்னாங்க பார்த்துட்டு. அதில் பார்த்திங்கன்னா 12 பீஸ் கிட்ட தான் இருக்குது, 400க்கு மேலே தான். ஆனால் வந்துட்டு என்ன கரெக்டாக எனக்கு ஆவரேஜாக தெரில. அது எப்படி வாங்க போகிறதில்ல, இதுக்கு மேலே இருந்தால் தலை சுற்றிடும்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஆன்டி டார்னிஷ்லேயும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஆன்டி டார்னிஷ் வந்துட்டு நான் வந்து கழுத்தில் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா அப்போ தான் அதோட குவாலிட்டி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு. நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒன்று வாங்கி போட்டேன், 4 months கிட்ட வந்து போட்டிருந்தேன். கோல்டு மாதிரியே நல்லா இருந்தது. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இங்கேயுமே அதே மாதிரி குவாலிட்டி கிடைக்குமா? ஏன்னா மோஸ்ட்லி வந்து சைனாலேருந்து வாங்கிட்டு வரது இருக்குதுங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம கரெக்டாக வாங்குறோமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஒவ்வொன்றா டெய்லி செக் பண்ணால் தான் தெரியும். பேஜை செக் பண்ணுறத விட டேரெக்டாக போய் செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட்டு. அதுக்காக ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இந்த கஷ்டம். அதை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு கஸ்டமர்கிட்ட அடித்து பேசி இதுதான் எங்களோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு நமக்கே கரெக்டான ப்ராடக்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதங்கும் போது நம்ம கஸ்டமர்ட்டையும் நம்ம பேச முடியாது. 2 times பார்த்து வாங்குறது பெஸ்ட்டு. முடிஞ்சால் வந்து போகலாம். எனக்கு வந்துட்டு போகிறது பிடிக்கும், இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறதெல்லாம். ஷாப்பிங்னாலே நான் முதல்ல ஓடுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே நான் போய் பார்த்தேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸுமே என் கண்ணில் பட்டது. நான் வந்து ஒரு சில கிளிப்புனா 1-2 தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறையா வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன். பட் டேரெக்டாக பார்க்கும்போது நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி ட்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து இருக்குது. நம்ம கீர்த்தி விலாக தான் நான் வந்துட்டு அதை மாற்றிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டியாக என்னென்ன பிஸ்னஸ் போதோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கிஃப்ட் ஹேம்பர் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமுக்கு போகிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக ரெசின் ஆர்ட்டுமே மினியேச்சர் ஃப்ரேமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கீர்த்தி ஃப்ரேம்ஸில் நான் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இப்போ தான் ரீஎன்டர் ஆகிறதுனால மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் வீடியோவில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெசின் ஆர்ட், மினியேச்சர் ஃப்ரேம், பிரெஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷனும் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ், ஆக்சசரிஸ்லாம் கிஃப்ட் பண்ணோன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பரையுமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்துட்டு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பேன். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு போட முடியல, ஏன்னா லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கிளிப்க்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், எல்லாத்துக்கும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இதில் டேசி ஃப்ளவர் இருக்குது, ஹைபிஸ்கஸ் இருக்குது, இதெல்லாம் மேட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி இருக்குது. கலர்ஸ் வந்து டார்க்காகவும் இருக்கிறது இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. ஸோ வந்துட்டு லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. டச் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் அந்த இது நல்லா இருந்தது. தென் இது வந்து டேசிலேயே காம்போ கிளிப்பு, இதுலேயுமே டபுள் ஷேட் வர மாதிரி இருக்குது, சிங்கிள் ஷேட் வர மாதிரியும் இருக்குது. மல்டி கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் சட்டிலாக இருக்கிறவங்க கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி இது ஹனி கலர்ஸு, பிளாக் கலரு, ஒயிட் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் இயரிங்ஸு, 3 பீஸ் இயரிங் செட் வர மாதிரி இருக்கும். தென் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் இதாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பேபி ஹேர் கிளிப்ஸ் இருக்கா, இல்லை பேபிக்கு போடுறதெல்லாம் இருக்காங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த தாட்டே இல்லை, பேபிக்கு தான் நிறைய வாங்குவாங்கங்கிறது சொல்லிட்டு நானே எனக்கு வாங்கிக்கிட்டது இல்லை. அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்கள்ட்ட பார்த்து நிறைய வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது தாட் வரல, ரொம்ப வாங்கலை. எங்கள் ஷாய்ஷாக்காக நான் வாங்கினேன், எங்கள் பாப்பாக்காக வாங்கணுமேனு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஒரு 2-3 இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதுவுமே நல்லா போகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஸ்டார் கிளிப் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட் செட் கிளாஸையும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் அந்த ஃபினிஷிங்லேயும். இன்னொன்று என்னென்னா, நான் பார்பி சேனல் ரன் பண்ணும்போது பார்பிக்கு நிறைய அந்த ஹேர் அக்சசரி ஐட்டம், குட்டி குட்டி கிளிப்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நான் சிங்கப்பூர் போகும்போது என்ன பண்ணேன்னா, அதெல்லாம் வந்து எங்கள் ஷாய்ஷாட்டை கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணி அதை தான் கலர் கலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஹேர் அக்சசரிஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. எப்படின்னா, அவள் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுட்ருப்பா. சில குழந்தைங்க வந்து தலையை காட்டினேன்னா மாட்ட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆனால் இவள் வந்துட்டு அப்படியே அழகாக தலையை கொடுத்துட்டு நிற்பா. அந்த ஹேர் அக்சசரிஸ் வந்து அவளுக்காகவே நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இந்த டூலிப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. என்கிட்ட இருந்த ஒரு எல்லோ பீஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கிற மாதிரி ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு கிளிப்போடு நிற்காமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் கிளிப்புக்கு ரொம்ப டிமாண்டுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடல் கொஞ்சம் மல்டி கலர்ஸில் வர மாதிரி வாங்கியிருந்தேன். கிளிப்பெல்லாம் பார்த்துட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் டாய் ஷாப் இருந்தது. நம்ம டாய்ஸ்னாலே சும்மா நார்மலாக இருந்தாலே பார்ப்போம், இவ்வளோ டாய்ஸ் இருக்கும்போது பார்க்காம இருப்போமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கொஞ்சம் ப்ரைஸ் ஹோல்சேலாக இருக்கும்போது நான் ஆவரேஜ் தான், ரொம்ப வந்துட்டு நல்ல சீப்பான ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த பார்பி பார்க்கவும் மறுபடியும் இந்த பார்பி ஷோ பண்ணுறதுக்குலாம் ஆசை வந்துருச்சு. இந்த நிலா சூர்யா டால் இருக்கும்ல, அவங்களோட பேரண்ட் செட்டு தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ ப்ரைஸ் என்னென்னா 380 சொன்னாங்க, ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா 310 சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஓகேவாக தான். முன்னாடிலாம் இந்த மாதிரி செட்டு 999 மேக்ஸிமம் வந்து 1200க்கு ஒரு ஆவரேஜாக பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து 999, 700 வந்து 500 வந்தது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு டால் பார்க்க வந்தோன்னே டால் மேக் பண்ணுறதுக்கே உட்காந்துட்டா. அங்கே ஒருத்தங்க வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து பார்த்திங்கன்னா பஞ்சு வந்துட்டு உள்ளே வச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தனா கற்றுப்பாங்களா, இந்த பொண்ணு சுற்றி எல்லா டாய்ஸையும் பார்த்துட்டு இருந்தேன்னா இங்கே வந்துட்டு இவன் மேக் பண்ணிட்டு இருந்தா. சரி ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா டாய்ஸையும் நான் பார்க்க இந்த பாண்டா அதுக்கப்புறம் இந்த கேட்டெல்லாம் வந்துட்டு டோட்டலாக மொத்தமாக வாங்கினேன்னா எவ்வளோ வரும் அந்த மாதிரி சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் ரொம்பலாம் கம்மியாலாம் இல்லை, ரொம்ப ஹையாக தான் இருந்தேன்னு சொல்லுவேன். சேல்ஸ் பண்ணாலும் ஒரு சில பேர் என்ன இவ்வளோ விலையாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசுவாங்க, வாங்குற விலையே அவ்வளோதான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபேக்ட் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து நம்ம அதுக்குள்ளே இறங்கினா தான் எவ்வளோ ப்ரைஸுக்கு நம்ம வாங்குறோங்கிறதே தெரியும். இல்லையா டாலுக்கு முக்கால்வாசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு அடித்து கொடுத்தா. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக மேக் பண்ணதை பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா நிறையா வச்சோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஷாப்பாக ஏரியா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் செம்ம பசி வேறு எங்களுக்கு. ஹெச்எம்ஆரில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், இது ஒரு மீட்டிங் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு செலவு பண்ணுறது அதெல்லாம் பெருசாக தெரியாது. இது செலவாகவும் எனக்கு பெருசாக தெரியலை. ஆனால் நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல பசிக்கும் செய்யும் எல்லாமே இருக்குது. காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் ஆகும், அதெல்லாம் இருக்குது. அப்படிலாம் கால்குலேட் பண்ணும்போது 1500 இல்லை 2000 கூட ஆகலாம். நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான், நம்ம வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான். இதெல்லாம் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு சில பேர் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைப்போம். ட்ராவலிங்ஸ் காஸ்ட்டு, ஃபுட் காஸ்ட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு வந்துட்டு பாதி வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறது ஓகே தான். ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒன்று, என்னென்னா ரேஸ் கோர்ஸில் ஸ்டால் போட்ட மாதிரி. அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, உக்கடம் லேக்கில் வந்துட்டு நாங்கள் சும்மா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு போகலான்னு தான் வந்தோம். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து நிறையா ஸ்டால் கடையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி தர்ஷினி சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலி என்னென்னா அவள் கேட்கவே போயிட்டான், ஏன்னா அங்கே ஐஸ்கிரீம் வண்டி இருந்ததா. ஸோ அவங்க இங்கே உள்ள ஸ்டால் போடனா ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க போயிட்டா. அவங்க வந்துட்டு அங்கே ஒருத்தவங்களை பார்க்க சொல்லியிருந்தாங்க, அங்கேயுமே போய் விசாரிச்சா. ஆனால் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டால் போகிறதுக்கு அலௌடு.
ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, சும்மா அது ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான். மற்றபடி வந்து விற்று சேல்ஸ் பண்ணி காசு வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். பட் அதுக்கு நம்மளால் நிற்க முடியுமா? சில பேர் வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நிற்கிறதுக்காவது நம்மளால் முடியுமா, அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியணும். சும்மா பேசுகிறவங்கலாம் பேசிட்டு தான் இருப்பாங்க, அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டே போனது. ஸ்டால் போடலாமாங்கிற எண்ணமே அப்போ தான் வந்தது. அதுக்கடுத்த நாள் வந்து ஸ்டாலும் போட்டோம். அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் வீடியோவோட சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். நான் வீட்டுக்கு வந்ததும் பாப்பா வந்து நிறைய கலர்ஃபுல்லாக பார்த்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அன்னியுமே ஃபஸ்ட்டு கஸ்டமராக என்கிட்ட கிளிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டால் போட்டதையும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.